வணக்கம். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் சரவண பவ. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கோவில போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம சூழ்நிலை சரியில்லாம இருக்கும். அப்ப நமக்கு ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா நீங்க அப்படி வருத்தப்படக்கூடாது தான். புராண காலத்துல அந்த கதையே இருக்குது. எப்படின்னா, ஞானப்பழம் யாருக்கு கொடுக்கறதுன்னு கேட்கும்போது, உலகத்தை ஒரு வாட்டி சுத்தி வாங்க, அவங்களுக்கு ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, முருகருக்கு மயில் இருந்தது, அதனால சுத்தி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா பிள்ளையார் யோசிச்சு பார்த்தா, நிச்சயம் நம்மளால சுத்தி வர முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது, எனக்கு உலகமே எங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லி சுத்தி வந்துட்டு அந்த பழத்தை வாங்கிட்டாரு. இதேதான், இது வந்து நமக்கு புரியறதுக்கு தான் ஆண்டவன் செய்யற ஒரு சின்ன கதை. எப்படின்னா, நம்ம போக முடியல, ஆனா அந்த கோவில் பட அந்த நினைவையும் அந்த கடவுளையும் நம்ம வீட்டுல இருந்தே கும்பிட்டாலுமே அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த கதையை தவிர, அவருக்கு தெரியாத அம்மா அப்பாக்கலாம் அப்படின்னு. வசதி இருந்தா நம்ம போயிட்டு வந்தாலும் அந்த பலன். நம்ம இல்ல போக முடியாது வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம மனசால நினைச்சிட்டு வீட்லயே இருந்து நீங்க கும்பிட்டா கூட அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த கதை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு சந்தோஷம். ஏன்னா இதே இன்னொரு வாட்டியும் இன்னொரு கதையிலயும் மகாபாரதத்துல சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து யாராவது கட்டிப்பட முடியுமான்னு கேட்டாங்களாம். அர்ஜுனன் முயற்சி பண்ணி பார்த்தாராம், யுதிஷ்டர் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்களாம். சகாதேவன் மட்டும் சொன்னானா, என்னால முடியும் அப்படின்னாராம். ஒரு இடத்துல நான் வைக்க முடியுமா அப்படின்னு மறுபடியும் கண்ணன் கேட்டாராம். முடியும் அப்படின்னாராம். ஒண்ணுமே செய்யலையாம். ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொன்னாராம். அவர் மனசை விட்டு அவரால் நகரவே முடியலையா. அப்ப சிரிச்சுட்டே சொன்னாராம், சரி சகாதேவன் நீ கட்டிட்ட, விட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதாவது கடவுளை நம்ம மனசால நினைச்சாலே அவரை கட்டி போடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையும் நமக்கு. அதனால நீங்க யாராவது ஒருத்தர், ஐயோ நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியலையே இல்லையே அப்படின்னு நினைச்சா, அந்த கோவில் நம்ம போயிருப்போம், அந்த கோவிலை பத்தி தெரியும். அந்த கடவுளை நீங்க மனசால நினைச்சுக்கிட்டு இங்கே கும்பிட்டாலுமே அதோட பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.